Hello students, welcome back to my channel. Okay, இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து SSCGL Tier 2 ஓட ஆன்சர் கீ அப்படிங்கிறது ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, அதில் இருக்க மேக்ஸ் ஆப்டிடியூட் சம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த எக்ஸாம்லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராப்பராக நம்ம ரிவிஷன் பண்ணாலே உங்களுக்கு எல்லாமே ஸ்கோர் அப்படிங்கிறது நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, நம்ம ப்ரிலிம்ஸோட ஷிஃப்ட்டுமே வந்து ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, அந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் அது பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த சம்ஸ் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆவரேஜ் ஆஃப் த 3 persons இஸ் 56. ஓகே, அவங்களோட ஏஜோட ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2:5:7. ஓகே, அப்போ ஆவரேஜ் எப்படி கண்டுபிடிப்போம்? சம் ஆஃப் த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 14x/3 = 56. ஸோ கேன்சல் பண்ணோன்னா 4 டைம்ஸ், அப்போ எக்ஸோட வேல்யூ 12. இங்கே என்ன கேட்குறாங்க? யங்கஸ்ட் பர்சனோட ரேஷியோ என்னது? 2x. அப்படின்னா யங்கஸ்ட் பர்சனோட ஏஜ் வந்து 24 இயர்ஸாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அனில் அண்ட் பீனா ஆர் ஃப்ரெண்ட்ஸ். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் their ages is 5 years. ஓகே, அனில்ஸ் ஃபாதர் தினேஷ் இஸ் 3 times as அனில். இப்போ d is equal to 3a. அடுத்தது பீனா இஸ் twice as her சிஸ்டர் சாரு. ஓகே, அதனால சின்னு வச்சுக்கலாம். b is equal to 2c. அடுத்தது ஏஜஸ் ஆஃப் d அண்ட் c. ஓகே, d minus c யோட வேல்யூ 45 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பீனா இஸ் ஓல்டர் தென் அனில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா b minus a equal to 5. ஏன்னா பெரிய நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். சம் ஆஃப் த பிரசன்ட் ஏஜ் ஆஃப் போத் தினேஷ் அண்ட் சாரு. இப்போ d plus c என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ ஈக்குவேஷன் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் d c அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் b minus a equal to 5 அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இதில் பியோட வேல்யூங்கிறது 2cன்னு எடுத்துக்கலாம். 2 times ஆஃப் சாரு. இங்கே ஏவோட வேல்யூ என்னங்க? 3. இங்கே கொண்டு போனால் d/3 = 5. இப்போ 6c minus d equal to இந்த 3 இங்கே கொண்டு வந்தால் 15. இப்போ இது ஒரு ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது d minus c equal to 45. இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? d கேன்சல் ஆகிடும். 6c minus c 5c அப்படின்னு வரும். 15 plus 45 60. அப்போ c யோட வேல்யூ வந்து 12. ஓகேவா, d minus c யோட வேல்யூ 45 அப்படின்னா c யோட வேல்யூ 12. அப்போ d யோட வேல்யூ என்னவா இருக்கும்? 57. ரெண்டு பேரோட ஏஜோட சம் கேட்குறாங்க. அப்போ 57 plus 12 என்னது? 69 இயர்ஸ் ஆந்திருக்கும் ரெண்டு பேரோட ஏஜ். அடுத்தது ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3, 5, 4, 2, 7, 6, 5. இதோட கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்னா 3, 8, 12, 14, 21, 27, 32 வந்துருக்கும். இப்போ என்னோட வேல்யூ 32 அப்படின்னா மீடியன் வந்து 16 இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, 16th வேல்யூவாக இருக்கும். 16th அப்படிங்கிறது எந்த ரேட்டில் வரும் அப்படின்னா இந்த லிமிட்டில் வரும். இப்போ 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 20 to 25 தான் நமக்கு தேவையான மீடியனான லிமிட். ஓகே, அப்போ இந்த மாதிரி குரூப் டேட்டாக்கான மீடியன் ஃபார்முலா என்னது? L plus n/2 minus m/f into c. ஓகே, Lங்கிறது லோவர் லிமிட். 20 to 25 அப்படின்னா Lோட வேல்யூ 20. Nங்கிறது 32, இப்போ 16 மைனஸ் Mங்கிறது ப்ரிசீடிங் த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இங்கே ஃப்ரீக்வன்சி என்ன வந்திருக்கு? 21 வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 14 பை ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது? அந்த லிமிட்டுக்கு நேராக 7 இன்டூ டிஃப்ரென்ஸ் என்னது? 20க்கும் 25க்கும் டிஃப்ரென்ஸ் 5. இப்போ 20 ப்ளஸ் இங்கே 2 அப்படின்னு வரும். 10/7. 10/7 அப்படின்னா 1.30 428.4 வரும். ஓகே, அப்போ 21.4 தான் ஆன்சராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 2200 மீட்டர் சர்க்குலர் ட்ராக்கு. ஓகே, ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறாங்க. ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும்? ரிலேட்டிவ் ஸ்பீட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ 36 km/h இருந்திருக்கும். ஓகே, அப்போது 60 மினிட்ஸுக்கு 36 கிலோமீட்டர் போவாங்க. ஓகேவா, அப்போது 220 மீட்டர் வரைக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இங்கே 3 இதை வந்து மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 36,000 மீட்டர் 60 மினிட்ஸ்.
ஓகேவா? இப்போ நமக்கு எவ்வளோ வரணும்? 2200 வரணும். இப்போ 60/36,000 into 2200 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6. இப்போ 22/6 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 11/3. 11/3 டிவைட் பண்ணால் ஓகேவா, இது 11/3 அப்படின்னா என்ன வரும்? 11 3 அப்படின்னா 3 times 9 remaining 2. அப்போது 3 2/3 அப்படின்னு வரும். அப்போது 3 minutes 2/3 அப்படின்னா 2/3 into 60 அப்படின்னா 20. அப்போது 3 minutes 40 seconds. Next question. A sum of the money is distributed among 3 friends. The ratio of 5:3:4. Okay. P gets 5,500 more than R. Okay, அப்போ P க்கும் R க்குள்ள டிஃபரன்ஸ் வந்து X தான் 1500. ஓகேவா? இங்கே என்ன கேட்குறாங்க? Q ஷேர். Q ஓட ஷேர் வந்து 3. ஓகே, 3x. அப்போ 4500 வந்துருக்கு. Next question. How much is 60% of 75 is greater than 1/5 of 25? 1/5 of 25 என்னது? 5. 60% of 75 என்னது? 60% of 75. 60% of 75 அப்படின்னா 3 times 4 times 4 னா 15 45. இங்கே எவ்வளோ கிரேட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ அதிகமாக இருக்குது? 40 அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். ஆன்சர் வந்து 40. அடுத்து ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் y. ஓகே, இப்போ y வேல்யூ வரணும். x minus 2y plus 2z equal to 16. x minus y plus z equal to 9. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து அப்படியே எக்ஸை கேன்சல் பண்ணலாமா? மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2y plus y அப்படின்னா மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 16 minus 9. 16 minus 9 வந்து 7. ஓகே, இப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட்டோட வேல்யூ 7. ஓகே, அடுத்தது இன்னொரு வேறு ஏதாவது 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் நமக்கு y plus z ஈக்குவேஷன் வர மாதிரி இருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இன்ட்டு 2 பண்ணிவிட்டு லாஸ்ட் ஈக்குவேஷன் கூட மைனஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இன்ட்டு 2 பண்ணி மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2x கேன்சல் ஆகிடும். ஓகே, 2x minus 4y plus 4z equal to 32. 2x minus 3y minus z equal to 9. அப்படியே மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2x கேன்சல் ஆகிடும். இங்கே மைனஸ் ஒய் ப்ளஸ் 3z ஈக்குவல் டு சிம்பிள் மாற்றணுமா? இது ப்ளஸ் இது மைனஸ். அப்போ இங்கே வரணும்னா 5z 32 minus 9 23. ஓகேவா? இப்போ இதுலேருந்து y வேல்யூ வரணும். அப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனை 5ஆல் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணலாம். அப்போ மைனஸ் 5y இங்கே மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆகிடும். 35 minus 23 minus 4y equal to 35 minus 23 na 12. y ஓட வேல்யூ minus 3. அடுத்து tan x plus y tan x minus y ஓட வேல்யூ 1 அப்படின்னா இந்த மாதிரி tan a tan b ஓட வேல்யூ 1 அப்படின்னா a plus b கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கும். அப்போ x plus y plus x minus y ஓட வேல்யூ 90 டிகிரி. ஓகேவா? இப்போ x கேன்சல் ஆகிடும். 2x equal to 90 டிகிரின்னு வரும். இப்போ x ஓட வேல்யூ 45 டிகிரி. இங்கே என்ன கேட்குறாங்க? tan 45 tan x தானே. tan 45 வந்து 1. சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இப்போ இது அப்படியே பவர் சேம் பேஸ் சேம் வந்ததுன்னா பவர் டினாமினேட்டரில் இருக்கும்போது மைனஸ் பண்ணணும். இப்போ a power 7 by a power 9 அப்படின்னா 7 minus 9. b power 8 minus 5 c power 7 minus 4. a power minus 2 b power 3 c power 3. Okay, last option.
அடுத்த கொஸ்டின் வால்யூம் ஆஃப் அ ரைட் சர்க்குலர் கோன். ஓகே, டயாமீட்டர் வந்து 12 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரேடியஸ் வந்து 6, ஹைட் வந்து 5, வால்யூம் ஆஃப் த கோன். இப்போ 1/3 pi r square 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர்னா 6 இன்டூ 6, ஹைட்டோட வேல்யூ 5. ஓகே, எதுவுமே கேன்சல் ஆகாது, அப்படியே மல்டிபிள் பண்ணால் 22 இன்டூ 36 இன்டூ 5, அப்போ 180, 360, 360, 0693, 3960 by 3 into 7, 3ல கேன்சல் பண்ணலாம், 1320. இப்போ 7ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 டைம்ஸ் ரிமைனிங் வந்து 5 வந்துடும். 5 வந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் 5 வருமா, 8 6 வரும். ஓகே, அப்போ 8 டைம்ஸ் 56, ரிமைனிங் 6 வரும். அகைன் 8 டைம்ஸ் போடலாம். ஓகே, இப்போ 0னா 4 வரும். 4 வந்துச்சு அப்படின்னா 5 டைம்ஸ், அப்போ 188.5. இதுதான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். In a triangle HJK, HJK அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள், இதில் HJ is equal to HK. அதுக்கப்புறம் G is the point on HJ. இது ரெண்டும் ஈக்குவல். G is the point on HJ. HG, அதுக்கப்புறம் GK, அதுக்கப்புறம் JK, இந்த 3 லைனும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இங்கே ஆங்கிள் தீட்டா அப்படின்னா இங்கே ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இங்கே தீட்டானா இங்கேயும் தீட்டா தான். அப்போ இதோட எக்ஸ்டர்னல் ஆங்கிள் என்னவா இருக்கும்? தீட்டா ப்ளஸ் தீட்டா 2 தீட்டாவாக இருக்குமா? ஓகேவா? இந்த ஆங்கிள் வந்து தீட்டா. அதுக்கப்புறம் இந்த 2 ஆங்கிளும் வந்து நமக்கு என்னன்னு தெரியும்? ஈக்குவல் அப்படின்னு தெரியும். இப்போ இது 2 தீட்டா. அதுக்கப்புறம் கொஸ்டின்ல என்ன சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் ஹெச்ஜேவும் ஹெச்கேவும் ஈக்குவல். இப்போ இது 2 தீட்டானா இந்த ஹோல் ஆங்கிளும் 2 தீட்டா தானே இருக்கும். இந்த ஹெச்ஜேகேல இது வந்து தீட்டா. ஓகேவா? இது வந்து 2 தீட்டா. இப்போ இதோட ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல் தான், 2 தீட்டா தான். ஓகே, அப்போ இதில் டோட்டலாக 5 தீட்டான்னு இருக்கு. 5 தீட்டாங்கிறது எவ்வளோ? 180 டிகிரி. அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 36 டிகிரி. இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? 2/3 ஆஃப் ஆங்கிள் ஹெச்ஜிகே. ஹெச்ஜிகே அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஆங்கிள். இப்போ 2 தீட்டா அப்படின்னா என்ன வரும்? 2 தீட்டானா வந்து 72. 72 180ல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 108 டிகிரி ப்ளஸ் ஜிகேஜி. ஜிகேஜி. ஓகேவா? இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஓகே, இது மொத்தமாக 2 தீட்டா. இது தீட்டா அப்படின்னா இது தீட்டா தான். இப்போ இங்கே 36 டிகிரி. இப்போ 2/3 இன்ட்டு ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 144. 3ல கேன்சல் பண்ணால் 48. இப்போ 96 டிகிரி. ஓகே, அடுத்த கொஸ்டின் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இது அப்படியே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். 25z² ப்ளஸ் 144y² மைனஸ் 2ab தானே ஃபார்முலா வரும். இப்போ 60yz. அதே மாதிரி அடுத்ததுக்கும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா 144z² ப்ளஸ் 25y² ப்ளஸ் 60yz மைனஸ் 144z². ஓகேவா? அப்போ இதெல்லாம் கேன்சல் ஆகும். 60yz 60yz கேன்சல் ஆகிடும். 144z² 144z² கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 25z². y² வந்து இது ரெண்டு அப்படியே ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 169y². இதுதான் ஆன்சர். A man buy 10 identical articles of rupees 10 articles வந்து rupees 15க்கு வாங்குறாரு. ஓகேவா? 10 articles rupees 15க்கு வாங்குறாரு. ஓகே, he sells. ஒரு ஆர்டிக்கிளோட காஸ்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 1.5. he sells the article in 1.7. அப்படியே வச்சுக்கலாமா? 10 articles 15 rupeesக்கு வாங்குறாரு.
ஒவ்வொரு ஆர்டிக்கலையும் 1.7க்கு சேல் பண்ணுறாரு அப்படின்னா 17 rupeesக்கு சேல் பண்ணியிருப்பார். அப்போ எவ்வளோ ப்ராஃபிட் அப்படின்னா 2 rupees ப்ராஃபிட். 2 rupees அப்படிங்கிறது 15ல் எவ்வளோ பர்சன்டேஜ்? 200/15. ஓகே, 40/3 அப்படின்னா எவ்வளோ வரும்? 39. 39 3 times. அப்போ 13 பாயிண்ட் சம்திங் தான் ஆன்சர். அப்போ 13.33. x square plus y square கேட்குறாங்க. 8 plus root 5, 8 minus root 5. ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது அப்படின்னா x plus y the whole square minus 2xy equal to x square plus y square. ஓகே, a plus b whole square ஃபார்முலா இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ x plus y அப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூ ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் root 5 மைனஸ் root 5 கேன்சல் ஆகிடும். அப்போ 8 plus 8 16 அப்படின்னு வரும். 16 square minus 2 into இந்த ரெண்டு வேல்யூ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா a plus b a minus b. இப்போ a square minus root 5 square. இப்போ 256 minus 2 into 64 minus 5. இப்போ 256 minus 2 into 64 minus 5 அப்படின்னா 59. இப்போ 256 minus 118. 4 8 3 1. 138 தான் ஆன்சர். அடுத்த question. On the occasion of Republic Day, retail store offers a scheme where a customers avail a discount of 26% on the total purchase. 26% discount. Okay, a money buys items worth 2050. How much he will save? Okay, இப்போ 2050 அப்படிங்கிறது வேல்யூ. இப்போ இதில் 26% அப்படின்னா 20% எவ்வளோவா இருக்கும்? 10% 205 அப்படின்னா 410 20%. அதுக்கப்புறம் 6%. 1% வந்து 20.5. ஓகே, 6% வந்து இன்ட்டு 6 போட்டோம்னா 6 33 3 12 123. இப்போ 123 அப்படின்னா 533 rupees வந்து உனக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிருக்கும். Next question. Height of the right circular cone is 63. Area of its curved surface area. Okay, curved surface area வந்து 5 times the base of base. Okay, 5 times base என்னவா இருக்கும்னா அந்த ஏரியா 5r square ஆக இருக்கும். curved surface area ஃபார்முலா என்னது? pi r l. இப்போ 5 pi r square. இப்போ பையோட வேல்யூ கேன்சல் ஆகிடும். ஆர் வேல்யூ கேன்சல் ஆகிடும். இப்போ எல்லோட வேல்யூ 5r அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் நமக்கு எல் ஃபார்முலா என்னது? எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இப்போ எல்லோட வேல்யூ என்னது? 5r ஸ்கொயர். அப்போ 25r ஸ்கொயர். ஹெச்சோட வேல்யூ 63. இப்போ 63 ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் இந்த பக்கம் போச்சு அப்படின்னா என்ன வரும்? 24r ஸ்கொயர் ஈக்குவல் டு 63 ஸ்கொயர். இப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 63 ஸ்கொயர் பை 24. இது அப்படியே வச்சுக்கலாம். என்ன கேட்குறாங்கன்னா வால்யூம் கேட்குறான். இப்போ 1/3 pi r ஸ்கொயர் ஹெச். 1/3 பையோட வேல்யூ 22/7. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 63 ஸ்கொயர். இப்போ 63 into 63 by 24 into ஹெச்சோட வேல்யூ 63. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 9 times 3ல கேன்சல் பண்ணோம் 21. அடுத்தது அகைன் 3லே கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 21 8 times. அடுத்தது 11/4. ஓகேவா? இப்போ 21 into 21 441. 441 into 99. இப்போ 9 36 remaining 3. இப்போ 3969. இப்போ 43659 அப்படின்னு வரும். இப்போ டிவைடட் பை 4. 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1 times 4. அடுத்தது 40 அப்படின்னா 3. 9 times 36. இப்போ 109 அப்படின்னு வரணும், ஸ்டார்ட் ஆகணும். இப்போ 109 14.75 தான் ஆன்சர் இருக்கும். அடுத்த கொஸ்டின். A vessel A contains 4:5 okay, milk water. அதுக்கப்புறம் வெஷல் பியில் மில்க் வாட்டர் வந்து 2:1 இருக்கு. இதில் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஏலையும் ஒய் லிட்டர்ஸ் ஆஃப் பிலையும் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஃபைனல் ரேஷியோ வந்து 8:5 வருது. அப்போது அந்த எடுத்த எக்ஸ் ஒய்யோட வேல்யூ ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க.
ஓகேவா? இதில் நம்ம மில்கை மட்டும் எடுத்துக்கலாம். மில்க் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 9 பார்ட்டில் 4 இருக்குது. இதில் வந்து 3 பார்ட்டில் 2 இருக்குது. ஃபைனல் மிக்சரில் வந்து 13 பார்ட்டில் 8 இருக்குது. ஓகேவா? இப்போது 9 3 13. ஓகே, அப்போ எல்சிஎம் என்ன எடுக்கலாம் அப்படின்னா 78 எடுக்கலாமா? 78 எடுத்தோம் அப்படின்னா வராது. ஓகே, அப்படியே மைனஸ் பண்ணுவோம். இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 8/13 minus 4/9. இப்போ என்ன வரும்? 72 minus 52 by 117. அப்படின்னா 20/117. இங்கே இந்த பக்கம் மைனஸ் பண்ணும்போது 2/3 minus 8/13. அப்போது 26 minus 24/39. அப்போ 2/39. ஓகே, 39 into 3 எவ்வளோ வரும்? 27,113. அப்போ இன்ட்டு 3 போட்டோம்னா டினாமினேட்டர் சேம் வந்துடும். இப்போ 6:20. இப்போ 3:10 எழுதிக்கலாம். ஆன்சர் வந்து 3:10. Okay, using the empirical value, calculate the mode. Okay, mode na most repeated value. இங்கே அதிகமாக ரிப்பீட் ஆன வேல்யூ என்னது? 25 2 டைம்ஸ் வந்திருக்கு. 24 3 டைம்ஸ் வந்திருக்கு. ஆனால் ஆப்ஷனில் 24 இல்லை. அப்போ அடுத்து 25 தான் அதிக ரிப்பீட்டட் வேல்யூ. இப்போ 25 தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின். ABC is inscribed in a circle. AB, BC, AC யோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த லென்த் ஆஃப் த சர்க்கம் ரேடியஸ்? ஓகே, சர்க்கம் ரேடியஸோட ஃபார்முலா வந்து ABC by 4 into area of the triangle. Okay, 4 into area. இப்போ ABC அப்படின்னா 21 into 20 into 29 by 4 into area of the triangle. அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள். அப்போது ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி அந்த ஃபார்மில் எழுதணும். இப்போ எஸ் அப்படிங்கிறது செமி பெரிமீட்டர். இது எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்னா 20 40 60 60 + 10 70 70/2 35. இப்போ ரூட் ஆஃப் 35 into 14 into 15 plus 6 into 6. இப்போ 21 into இல்லை 4 கேன்சல் பண்ணலாமா? 5. இப்போ 21 into 5 into 29 by, இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம் அப்படின்னா 7 into 5 2 into 7 5 into 3 3 into 2. ஓகே, அப்போது 7 தனியாக வெளியே வந்துடும், 5 தனியாக வெளியே வந்துடும், 2 தனியாக வெளியே வந்துடும், 3 தனியாக வெளியே வந்துடும். ஓகே, அப்போ இதில் 7 வந்து இங்கே 3 டைம்ஸ் 3 3 கேன்சல் ஆகிடும். அடுத்தது 5 5 கேன்சல் ஆகிடும். இப்போ ரிமைனிங் 29/2. இப்போ ஆன்சர் வந்து 14.5. Okay, next question. A and B be the two players who are playing the game to hit the target. Okay, probability of hitting the target of A வந்து 2/3, B வந்து 3/4. என்ன கேட்குறாங்கன்னா probability of getting exactly one of them hit the target. இப்போது ஏ தான் அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதோட பாசிபிலிட்டி என்னது? 2/3. இப்போ ஏ ஹிட் பண்ணுறாரு அப்படின்னா பி ஹிட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். 3/4 தான் ஒரு பாசிபிலிட்டி அப்படின்னா அவர் எவ்வளோ ஹிட் பண்ண முடியாது? 1/4. அதுக்கப்புறம் பி தான் இந்த டார்கெட்டை ஹிட் பண்ணுறாரு அப்படின்னா அப்போது ஏ வந்து ஹிட் பண்ணியிருக்க முடியாது. அப்போது ஹிட் பண்ணாததுக்கான ப்ராபிலிட்டி என்னது? 1/3. அதே மாதிரி பி தான் ஹிட் பண்ணியிருக்காங்கன்னா ஹிட் பண்ணுறதுக்கான ப்ராபிலிட்டி என்னது? 3/4. இப்போ 2/12 + 3/12 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 5/12. அடுத்த கொஸ்டின். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ₹2000 6.5%. ஓகே, 65/10 எழுதிக்கலாம். பர்சன்டேஜ்க்கு ஒரு 100. இங்கே என்ன சொல்கிறோம்? 14 February 2023 28 April 2023 வரைக்கும். ஓகே, அப்போது ஃபெப்ரவரியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண டேட் எடுக்க வேணாம். இப்போ ரிமைனிங் இருக்க டேட் எடுத்துட்டோம் அப்படின்னா 28 days. அப்போ ரிமைனிங் ஒரு 14 days ஃபெப்பில். அடுத்தது மார்ச்சில் வந்து மொத்தம் 31 days. மார்ச் 31. அடுத்தது ஏப்ரலில் 28. இப்போது எவ்வளோ வரும்? 12 13 5 6 7 73. ஆனால் டேஸு நம்ம எப்பவுமே இது இயரில் எழுதுவோம். இப்போ 365 3 0 கேன்சல் ஆகிடும். 365 இது வந்து 5 டைம்ஸ். இங்கே 13 into 2 26.
Okay, அடுத்த கொஸ்டின். ராணி ஆதித்யா ஒர்க்கிங் செப்பரேட்லி கேன் ஃபினிஷ் அ டாஸ்க் இன் 12 days 16 hours கொடுத்துருக்காங்க. இது டேஸ், இது ஹார்ஸ், இது வந்து தப்பாக இருக்குது. 16 days தான் வரணும். Okay, they work stretches one day alternatively. If Rani starts working first and the task will be completed in, ஓகேவா, இப்போ தனித்தனியாக பண்ணும்போது ராணி ஆதித்யா 12 days 16 days, அப்போது என்ன வரும், 48 தான் டோட்டல் ஒர்க்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 times, இது வந்து 4 times, எப்போ டோட்டலாக 7. இப்போது 2 daysக்கு எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டில் ஒர்க் பண்ணால் 7 ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். நம்ம டோட்டலாக எவ்வளோ 48 ஒர்க்கா. இப்போ இதில் நியரஸ்ட் வேல்யூ 42 வரணும்னா இன்ட்டு 6 போடணும். இப்போ இங்கே இன்ட்டு 6 போட்டோம்னா 12 daysல 42 ஒர்க் கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து 13th day ஒர்க் பண்ணணும். ஓகே, 13th dayல எவ்வளோ ஒர்க் இருக்கு, இன்னும் 6 ஒர்க் இருக்கு. ஓகேவா, அப்போ இந்த 6 ஒர்க்கை யார் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஆர் தான் பண்ணணும். ஓகேவா, அவனால 4 ஒர்க் பண்ண முடியும். இப்போ அவன் 4 ஒர்க் முடிச்சிருவான். அப்போது 46 ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, 46 ஒர்க் எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கு, 13 daysல முடிஞ்சிருக்கு. இன்னும் பெண்டிங் ஒர்க் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 2 ஒர்க் இருக்குது. அதை யார் பண்ணணும் அப்படின்னா ஆதித்யா பண்ணணும். ஆதித்யோட எஃபிஷியன்சி எவ்வளோ, 3. அப்போ 13 2/3 days. ஓகேவா, இதை ஹார்ஸ்னு வச்சு போட்டோம்னா ஆன்சர் தப்பாக தான் வருது. அதனால் இதை வந்து நம்ம டேஸ்னு மாற்றினா தான் ஆன்சர் கரெக்டாக வரும். இப்போ 13 2/3 days. ஏபிசி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், right angle triangle. ஓகே, ரைட் ஆங்கிள் at B. ஓகே, இது ஏ, இது சி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ tan A ஓட வேல்யூ √3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ tan A ஓட வேல்யூ √3 எப்போ √3 வரும் அப்படின்னா, tan ஓட வேல்யூ வந்து sin by cos. இப்போ sin அப்படின்னா sin 60 டிகிரியில் √3. அப்போ தீட்டாவோட A ஓட வேல்யூ என்னவா இருக்குன்னா 60 டிகிரி. இப்போ A ஓட வேல்யூ 60 டிகிரி. இப்போ A 60 அப்படின்னா C வந்து 30. ஓகேவா, இது அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா sin A cos C, sin 60னா √3/2, cos 30னாலும் √3/2 தான், ப்ளஸ் cos A 1/2 இன்ட்டு 1/2. இப்போது 3/4 ப்ளஸ் 1/4 அப்படின்னா 4/4. அப்போது ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ஆன்சர் 1, லாஸ்ட் ஆப்ஷனில் மட்டும் தான் ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு 1 வருது. For the answer. The area of the two similar triangles, ஏரியா வந்து 121.225. அப்போ அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்னவா இருக்கும், இதோட ரூட்டாக தான் இருந்திருக்கும். இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 11:15. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2016 பாப்புலேஷன் 2018 50,000 சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா, எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னா 6% இயர்லி. இதே மாதிரி தான் அடுத்த 3 இயர்ஸ்க்கும் ட்ரெண்டு போயிட்டே இருக்கு. இப்போ இதில் B மைனஸ் ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. B அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2020 பாப்புலேஷன், A அப்படிங்கிறது 2016 பாப்புலேஷன். 2020 அப்படின்னா 2018 இன்னும் 6% இன்க்ரீஸ் ஆகணும். இப்போ 106/100 இன்ட்டு 106/100. ஓகேவா, அப்போது 4 0 அப்படியே கேன்சல் ஆகிடும். 5 இன்ட்டு 11236. ஓகே, மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 56180. அடுத்தது 2016 50,000. இப்போ நமக்கு 2018 தான் தெரியும். இப்போ ரிவர்ஸில் போகணும். இப்போ 100/106 இன்ட்டு 100/106. ஓகே, இப்போ 100/106 அப்படின்னா எவ்வளோ வரும், 0 போட்டோன்னா பாயிண்ட் வச்சோன்னா ஒரு 1000 வரும். 9 டைம்ஸ் போட்டால் 954. இப்போ ரிமைனிங் வந்து 46 பாயிண்ட் வேல்யூ வச்சுருக்கோம். 0 4 டைம்ஸ் வராது. 4 டைம்ஸ் வருமா, 4 டைம்ஸ் 24 424. ஓகே, அப்போ 0.94. ஓகே, இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். 0.94. இப்போ
இப்போ 50,000 into 0.94 into 0.94 ஓகேவா. அப்போ 0.94 into 0.94 இப்போ 94 ஸ்கொயர் எவ்வளோ வரும் அப்படின்னா 81 16 36 72 6388 8836 into 5 இப்போ 30 remaining 3 18 1 40 41 remaining 4 44 44180 4 டிஜிட் பாயிண்ட்டு இந்த 4 டிஜிட் போயிடும். ஓகே, இப்போ 44180 வரும். இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 56180 44180 இப்போ மைனஸ் ஆச்சுன்னா 00021. ஓகே, இப்போ 12,000 வருது. ஓகே, 12,000க்கு நியரஸ்ட் வேல்யூவா 11,680. இதுதான் ஆன்சராக இருந்திருக்கும். ஓகேவா. இப்போ இதுவே நம்ம 0.9 வச்சுக்கிட்டோம்னால இதை 50,000 into 0.9 வச்சுக்கிட்டோம்னா 0.81 வருமா. 0.9 இதுன்னு வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்போ 5 into 0.81 போட்டோம்னா 40500 வருது. ஓகே, அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னா 15,680 வரும். ஓகேவா. இப்போ நம்ம அப்ராக்சிமேட் பண்ண வேல்யூ வந்து இன்னும் கம்மியாயிட்டே தான் போகும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் நெக்ஸ்ட் பாசிபிள் இண்டீஜருக்கு அப்ராக்சிமேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னுமே அப்ராக்சிமேட் பண்ணியிருப்பாங்க. அதனால ஆன்சர் 11680 வந்திருக்கும். ஓகேவா. நம்ம அப்ராக்சிமேட் பண்ணாமல் டெசிமல் வச்சு அப்படியே சால்வ் பண்ணும்போது வேல்யூ இந்த மாதிரி வருது. ஓகே, இப்போ ஃபைனல் ஆன்சர் 11680 தான் நியரஸ்ட் வேல்யூ. Next question, 4 cube 64 minus 0 plus 11 121 minus 8 plus 42. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 185 plus 42 227 minus 8 219. அடுத்த question, a toy in the shape of cone mounted on a hemisphere. ஓகே, இப்போ இதோட ரேடியஸ் 36, ஹைட் 105. ஓகே, ரேடியஸ் வந்து 36, ஹைட் வந்து 105. ஓகே, அப்போ இதோட எல் வேல்யூ என்னவா இருக்கும். ட்ரிப்ளெட் படி இங்கே என்ன வரும்னா 111 வரும். ஓகேவா. அப்போ எல்லோட வேல்யூ 111. இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்குறாங்க. அப்போ சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ப்ளஸ் சிஎஸ்ஏ ஆஃப் ஹெமிஸ்பியர் இது ரெண்டும் கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் அவ்வளோதான். இப்போ பைஆர் எல் ப்ளஸ் 2πr². பை வேல்யூ யூஸ் பண்ணலை எங்கேயுமே. இப்போ அப்படி பை தனியாக எடுத்துடலாம். ஆரோட வேல்யூ 36, எல்லோட வேல்யூ 111 ப்ளஸ் பை தனியாக எடுத்தாச்சு 2 into r² பண்ணால் 36 into 36. ஓகேவா. இப்போது இதை மல்டிபிள் பண்ணால் என்ன ஆகும், லாஸ்ட் டிஜிட் வந்து 6 into 1 6. அதே மாதிரி இங்கே வந்து 6 into 6 6 2s are 12 அப்படின்னு வரும். லாஸ்ட் டிஜிட் 2ன்னு வரும், இங்கே 6ன்னு வரும். இப்போ 6 + 2 லாஸ்ட் டிஜிட் என்ன முடியும் 8ன்னு முடியும். 8னுடைய ஒரே வேல்யூ 6588 தான். ஓகேவா. மல்டிபிள் பண்ணாலும் இந்த வேல்யூ தான் வரும். டேரெக்டாக இந்த ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கியூப் ரூட் ஆஃப் 6859. லாஸ்ட் டிஜிட் 9ல் முடியுது. எப்போ ஒரு 2 டிஜிட் விட்டோம்னா 6. அப்போ இது வந்து 19 கியூபாக இருந்திருக்கும். இப்போ 19/3/57 into 42. இப்போ 1296. ஓகே, 1296 ஃபோர்த் டேபிளில் போட்டோம் அப்படின்னா 324. அகெயின் 4ல் போட்டோம் அப்படின்னா 81. இது வந்து 4², 81 வந்து 9². இப்போ பவர் 4 எழுதணும். இப்போ 2/4 3/4 எழுதலாம். 4th ரூட் எடுத்தோம் அப்படின்னா 2 3 வந்துடும் 6. இப்போ 19 வந்து 57 3 times 3 3 கேன்சல் ஆகிடும். 6 42 கேன்சல் பண்ண 7. ஆன்சர் வந்து 7. ஆவரேஜ் ஆஃப் 91 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே, அப்போ n+1 தான் ஆன்சர். அப்போ 91 + 1 92. ஓகே, ஃபார்முலா வந்து n+1. ஓகே,
அடுத்த கொஸ்டின் secant theta minus tan theta by secant theta plus tan theta ஓட வேல்யூ 1/9. இப்போ இது வந்து நம்ம காம்பனண்ட் டிவைட் என்ற ரூல் படி எழுதி ரெசிப்ரோக்கல் எழுதணும் அப்படின்னா secant theta by tan theta equal to 10/8 அப்படின்னு வரும். இது 5/4 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்கே secant theta அப்படின்னா hypotenuse by adjacent, tan theta அப்படின்னா opposite by adjacent. இப்போ adjacent கேன்சல் ஆகிடும். hypotenuse 5 opposite 4 அப்படின்னா adjacent வந்து 3 ஆகிருக்கும். ஓகே, இப்போ இங்கே கொஸ்டினில் கொடுத்த வேல்யூ படி sin theta அப்படின்னா opposite by hypotenuse, அப்போ 4/5 minus tan square theta னா opposite by 16/9. கீழே இதே வேல்யூ தான் வந்திருக்கும் 4/5 plus 16/9. ஓகே, டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கணும்னா 36 minus 80 by 36 plus 80. ஓகே, இப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 44 minus 44 by 116. ஓகே, 116. இப்போ இது ஃபோர்த் டேபிளில் கேன்சல் பண்ணால் 4 times 2 9. சரி, ஃபோர்த் டேபிளில் 11 times. இப்போ ஆன்சர் வந்து -11/29. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த எல்லா சிஸ்டமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சம்ஸ் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.